பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு யோபு அதிகாரம் 2லிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி: முகாந்தரமில்லாமல் யோபுவை நிர்மூலமாக்கும்படி கர்த்தரை ஏவினவன் யார்? பதில்: சாத்தான். கேள்வி: தன் உத்தமத்திலே உறுதியாய் நின்றவன் யார்? பதில்: யோபு. கேள்வி: மனுஷன் எதை கொடுத்து விடுவான் என்று சாத்தான் கூறினான்? பதில்: தோலுக்கு பதிலாக தோலையும் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும். கேள்வி: எவைகளை தொட்டால் யோபு கர்த்தரை தூசிப்பான் என்று சாத்தான் கூறினான்? பதில்: அவன் எலும்பையும் மாம்சத்தையும். கேள்வி: யோபுவின் டேஷ் மாத்திரம் தப்பவிடும்படி கர்த்தர் சாத்தானிடம் கூறினார்? பதில்: பிராணன். கேள்வி: யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சாத்தான் எவைகளால் வாதித்தான்? பதில்: கொடிய பருக்கள். கேள்வி: யோபு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டிக் கொண்டு எதில் உட்கார்ந்தார்? பதில்: சாம்பலில். கேள்வி: தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறியது யார்? பதில்: யோபுவின் மனைவி. கேள்வி: யோபு தன் மனைவியிடம் யாரைப் போல் பேசுகிறாய் என்று கூறினார்? பதில்: பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். கேள்வி: தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் எதையையும் பெற வேண்டாமோ என்றார்? பதில்: தீமையை. கேள்வி: யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் யார்? பதில்: யோபுவின் சிநேகிதர். கேள்வி: யோபுவின் 3 சிநேகிதரின் பெயர்கள் என்ன? பதில்: எலிப்பாஸ், பில்தாத், சொப்பார். கேள்வி: யோபுவின் துக்கம் எப்படிப்பட்டதென்று அவன் சிநேகிதர் கண்டார்கள்? பதில்: மகா கொடியது. கேள்வி: யோபுவின் சிநேகிதர் எத்தனை நாள் அவனோடே தரையில் உட்கார்ந்திருந்தார்கள்? பதில்: 7 நாள். God bless you.